ஐயோ! சரி வாங்க சமைப்போம் போய். ஆ எங்க அரிசி சொலகு? என்னது அரிசி சுத்தமா இல்லையா? சரி போய் அரிசிலாம் வாங்கணும். காய்கறி நம்ம வீட்டில் இல்லை. சரி போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவோம். சரி எங்கே இந்த வட்டாவடு? சரி எடுத்துகிட்டு போவோம். அப்பாடி வந்தாச்சு மெல்ல மெல்ல நடந்து கடைக்கு. அண்ணே கடை காலங்காத்தாலே ஓப்பன் பண்ணிட்டீங்க போல. சரி அரிசி போட்டு விட்றது எங்களுக்கு. அரிசி வேணும். கடைசி 2 கிலோ தான்க்கா இருக்கு. எனக்கும் 2 கிலோ தான் வேணும், போடுங்க. ஆ சரி. இது என்ன பலாப்பழமா? ஆமாக்கா. சரி நல்லா மஞ்சன்னு இருக்கே. சரி இதில் 2 பழம் போடுங்க. 2 பழம் எடுத்துக்கிறேன். சரி கருவேப்பிலை இருக்கா? அந்த ட்ரே வாங்கிட்டு கொடுங்க. அட இலைலாம் இருக்கா? சரி இலை ஒன்று எடுத்துக்குவோம். கீரைக்கட்டு ஒன்று எடுத்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு 2 கத்து எடுத்துக்குவோம். இது கசகசா இலை தானே? சரி அது ஒன்று எடுத்துக்குவோம். இது என்னது? தக்காளி காயா? சரி அதில் ஒரு 5 எடுத்துக்கிறேன். 1 கிலோ நிற்கிதுமா? 1 கிலோ நிற்கிது, எடுத்துக்கிறேன். லெமன் வேணுமே, 2 லெமன் எடுத்துக்கவா? எவ்வளோ ஒரு லெமனு? 5 ரூபான்னு கொடுங்க. சரி மொத்தம் எவ்வளோ ஆச்சு? பில்லை போடுங்க. சொல்லிடுறேன் எவ்வளோ ஆச்சு. 10. இருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்று எடுங்க. ஐஸ்கிரீம் வேணுமாக்கா? ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுங்க. ஐஸ்கிரீம் எத்தனை? 4 இருக்கு நம்ம கல்ல. 1 போதும். பெருசு தானே? குச்சி ஐஸ் பெருசு தானே? பாருங்க. 10 ரூபா தான். எவ்வளோ பெருசா இருக்கு? 10 ரூபாயா? பொய் தானே சொல்றீங்க? 9 ரூபாக்கா. அதுதானே பார்த்தேன். சரி ஒன்று வைங்க. சரி பில் போடுங்க. கசகசா 3 போகுது. 10 10 40 50 80 70 80 90 இது 100 ரூபா. மொத்தம் 190 ரூபா ஆச்சுக்கா. 190 ரூபாயா? சரி இருங்க ஜிபே பண்ணிடு. ஐயோ ஃபோன் எங்கே போச்சு? அண்ணா ஃபோன் இல்லை, நான் அப்புறமா வந்து அடுத்த தடவை வரல காசு கொடுத்துறவா? சரி அதை கொஞ்சம் கொடுத்துறீங்களா? கொடுங்க. ஒரு கவரில் போட்டு தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர் எடுத்து. தம்பி போய் கவர் எடுத்துட்டு வாடா அந்த அக்காவுக்கு போட. அந்த இடத்துல வந்துட்டேனா? 150 ரூபா தானேக்கா? 150 ரூபா சொல்லிட்டு உங்களுக்காக 40 ரூபா தான் குறைச்சிட்டோம். சரி கார்ன்ஃப்ளவர் மாவு 90 ரூபா. அதை அப்படியே பாத்திரத்தோடு சேர்த்து போட்டுருங்கண்ணா. பாத்திரம் எடுத்துகிட்டு இருந்தேன் அரிசி வாங்குறதுக்கு. அரிசி கொட்டிடாமல் வைங்கண்ணா. லெமன் ஆனால் கொஞ்சம் காஞ்சிருச்சுண்ணா. அக்கா வெயிலுக்கு அப்படிதான்க்கா இருக்கும். இன்னைக்கு தான்க்கா வந்துச்சு. சரி ஜூஸ் தான் போடுங்க, அருமையாக இருக்கும். அம்மாடி பையன் இம்புட்டு வெயிட்டாக இருக்குது, இம்புட்டு கனமாக இருக்குது. இப்படி வாங்கினீங்கல்ல. ஆனால் உங்கள் கடையில் 190 ரூபா தானே வந்திருக்குது இம்புட்டு வாங்கியும். அப்பாடி வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படியோ உட்காருவோம். முதல்ல வெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன ஒரு தலை சுத்தால இருக்குது. போடி என்னடா அது மயக்கம் வருது. சரி உட்காருவோம். உட்காந்து பொருளை பூரா பிரித்து வைப்போம். சரி அரிசியை கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். அந்த அண்ணி பார்த்து தான் வச்சுருக்காங்க. எடுப்போம். ஐயோ அரிசியும் கசகசாலையும் கலந்துருச்சு. சரி அது அப்புறமா புடச்சி கொண்டு போய் காய்கறி கொள்ள வச்சுட்டு வருவோம். சரி
கீரைக்கட்டு வாங்கியாச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சிக்கன் ஏதாச்சும் பொரிச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ குளுகுளுன்னு ஐஸை பார்க்கவே ஆசையாக இருக்கே. சரி அப்படி அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். வாழை இலை இதில் பூவரச இலையோ இது. ஆமாம், இதில் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கசகசா இலை வாங்கியாச்சு. இனிமேல் கசகசா கடையில் வாங்க தேவையில்ல, அநியாயத்துக்கு விற்கிறாங்க பாவி பயலுங்க. சரி கருவேப்பிலையும் வாங்கியாச்சு. கருவேப்பிலைக்கு வந்த நேரமோ என்னமோ அப்படி விற்கிது தீயா. லெமனு வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நன்னாரி வாங்கிட்டு வந்து கசகசா இலை. அப்பாடி பலாப்பழம் பாருங்க, அதெல்லாம் அப்படியே மஞ்சேன்னு இருக்குது. பலாப்பழம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. சரி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்பி உங்களுக்கு பிடிக்கும்னா ஐ லவ் பார்பின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய்.